உலக அளவில் எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றன. அவை இன்னும் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யாவைச் சேர்ந்த 2 முக்கியமான ஆயில் கம்பெனிகளுக்கு தடை விதித்திருக்கிறது. இந்த தடையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் ஐரோப்பிய பாராளுமன்றம் ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறது. என்னென்று சொன்னால், ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நிலத்துக்கு கீழையும் கடலுக்கு அடியாலையும் நிறைய பைப் லைன்ஸ்கள் எல்லாம் பெறும். அதை கைவிடுறது, அதை தடை செய்யறது சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அத்துடன் இன்றைய காணொளியினுடைய இறுதி பகுதியில் ஒரு சிறிய நகைச்சுவையான ஒரு காணொளி ஒன்று இருக்கிறது. அதாவது பாரிஸில் இருக்கக்கூடிய லூவர் மியூசியத்தில் பெறுமதி வாய்ந்த பொருட்கள் களவு போனதாலே, எனவே அது சம்பந்தமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நகைச்சுவை காணொளி ஒன்று, அதனையும் சேர்த்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ரஷ்யாவைச் சேர்ந்த 2 முக்கியமான மிக பிரம்மாண்டமான ஆயில் கம்பெனிகள் மீதான தடையை விதித்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். அமெரிக்காவும் ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனையோ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. என்னென்னலாம் சொல்லி பார்த்து, பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு பார்த்து, எத்தனையோ நிபந்தனைகள் எல்லாம் விதிச்சு பார்த்து, இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தை அமெரிக்காவாலேயோ அல்லது வேறு எந்த நாடாலேயோ நிறுத்த முடியலை. இந்த வரைக்கும் நிறுத்தவே முடியலை. நேற்று கூட மிக கடுமையான தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாமே யுக்ரைன் மேலே நடத்தப்பட்டது. எனவே 2 தரப்பும் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு யுத்தத்தை ஏன் நிறுத்த முடியலைன்றது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய முக்கியமான நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு கௌரவ பிரச்சனை. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நிறைய நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கிறார். பேச்சுவார்த்தையை கூப்பிடுறார், சலுகைகளை கொடுக்கிறார். அதே நேரம் யுக்ரைனுக்கு சொல்றார், நீங்க நிலப்பகுதிகளை விட்டு கொடுக்கணும், ரஷ்யாவோட கொஞ்சம் இணக்கத்துக்கு போகணும் என்று சொல்லி என்னென்னலாம் சொல்லி பார்த்தாலும் இந்த யுத்தம் முடிவுக்கு வருதில்லை. இப்ப கடைசியா ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்காரு என்று சொன்னா, ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய 2 ஆயில் கம்பெனிகள், மிக பிரம்மாண்டமான ஆயில் கம்பெனிகள், அவர்கள் மீதான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கம்பெனிகளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்றினுடைய பேர் ரோஸ் நெஃப்ட்ன்றது, ரோஸ் நெஃப்ட். மற்ற கம்பெனியினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா லியூக் ஆயில் என்று சொல்லி, இது ரெண்டுமே ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் மிகவும் பங்கு வகிக்கக்கூடிய 2 ஆயில் கம்பெனிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான முன்னணி நாடுகளுக்கு ஆயில்களை வழங்கக்கூடிய கம்பெனிகள். அதிலே மிக முக்கியமாக இந்தியா முதலாவது, அடுத்தது சைனா, டர்க்கி மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி பல நாடுகளுக்கு ஆயில் விநியோகத்தில் ஈடுபடுகின்ற கம்பெனிகள் தான் இது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று அறிவித்தவர், இந்தியா இனிமேல் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்காது என்று சொல்லி. பிறகு இந்தியா அதுக்கு உடனடியாக மறுப்பு சொல்லி இருந்தது. இல்ல நாங்க ஒன்றும் அப்படி சொல்லல, ட்ரம்ப் தன்னுடைய இஷ்டத்துக்கு தானே சொல்லி போட்டார் என்று சொல்லி இந்தியா மறுத்திருந்தது. அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு ட்ரம்ப் சொல்லி இருந்தவர், இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்காது, நான் இப்பதான் இந்தியாவோட கலைச்சினான், அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி திருப்பியும் அறிவித்தவர். எனவே இப்படியான ஒரு பஞ்சாயத்து அங்கால போய்கொண்டிருக்குது. அதுக்கு என்ன முடிவென்றே தெரியல. இந்தியா ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குமா இல்லையா, அதுக்கு தெளிவான பதில் இதுவரைக்கும் கிடைக்கல. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இந்த 2 கம்பெனிகள் மேலேயும் அமெரிக்கா தடை விதித்ததன் மூலம் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. இந்தியா மட்டுமில்லாமல் சைனா மற்றும் ஏனைய நாடுகள் இந்த கம்பெனிகளோட எந்த விதமான தொடர்புக்கும் போக முடியாது. ஏன்னு சொன்னா, அவ்வளவு வலுவானது, அவ்வளவு ஸ்ட்ராங்கானது இந்த தடை. இது முதலாவது என்ன நடக்கும் என்று சொன்னா, இந்த 2 கம்பெனிகளுக்கும் சொந்தமான சொத்துக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உடனடியாக முடக்கப்படும். அமெரிக்காவில் ஏதாவது பேங்க்ல காசு இருந்தாலோ அல்லது வேற பிசினஸ்கள் ஏதாவது இருந்தாலோ உடனடியாக எல்லா சொத்துக்களும் முடக்கப்படும். இனி அமெரிக்காவில் சொத்துக்கள் முடக்கப்படுது சொன்னா, அது இன்னும் பல நாடுகள்ல ஆட்டோமேட்டிக்காக முடக்கப்படும். இது முதலாவது. இரண்டாவது, இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், மில்லியனர்கள், பில்லியனர்கள் சொல்லி இருப்பார்கள் தானே உலகம் முழுக்க, அவர்கள் மீதும் இந்த தடை பாயும். அதாவது உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் எந்த ஒரு தனிநபரும் இந்த 2 கம்பெனிகளோடையும் எந்த விதமான தொடர்புக்கும் போகக்கூடாதுன்றதான் அமெரிக்காவினுடைய இந்த தடையினுடைய ஒரு சாராம்சம். அதாவது இந்த நாட்டாம படத்துல இவரை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன், அவரோட அண்ணன்
தண்ணி பழகக்கூடாதுன்னு சொல்லி நாட்டாம தீர்ப்பு சொல்லுவார் தானே, அதே மாதிரி ஒரு தீர்ப்பு தான் இது. இப்போ இந்த 2 கம்பெனிகளையும் வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிறது அமெரிக்கா. ரெண்டாவது, இந்த தடை வந்து எப்படியான பாதிப்பை கொண்டு வரும் என்று சொன்னா, இப்ப அந்த 2 கம்பெனிகள் இருக்கு தானே, அந்த கம்பெனிகளுக்கு கீழே இயங்கக்கூடிய துணை நிறுவனங்கள், துணை கம்பெனிகள், சப்சிடியரி என்று சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் வந்து தடை செய்யப்படும். அவர்கள் எல்லோருமே வந்து பாதிக்கப்படுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது ரெண்டும் பேசிக்கா ஆயில் கம்பெனி. ஆனா அந்த ஆயில் கம்பெனியின் நிதியை பற்றி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா திரைப்படங்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஒன்று இங்கால இருக்கும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் ஒன்று இருக்கும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வேறு விதமான உற்பத்தி பொருட்களை, உதாரணமாக ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இன்னும் ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும். எனவே இந்த கம்பெனிகளுக்கும் அந்த 2 ஆயில் கம்பெனிக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியாது, வெளியில பார்த்தாங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கம்பெனி கொடுக்கிற காசை வாங்கி அவர்களுடைய துணை நிறுவனங்களாகத்தான் இந்த நிறுவனங்கள் செயல்படும். இதே மாதிரி உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிறுவனங்கள் வந்து செயல்படும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கீழே. உதாரணம் ஒன்று சொல்றேன்னு பாருங்க. இப்ப கொஸ்டான்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. அது ஒரு செயின், நிறைய இடங்கள்ல இருக்குது, யூகேல இருக்குது, வேற வேற நாடுகளிலும் இருக்குது, கொஸ்டான்னு சொல்லி. அந்த கொஸ்டா நிறுவனத்தினுடைய தாய் நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொக்கோ கோலா கம்பெனி. அப்ப கொக்கோ கோலா கம்பெனிக்கும் கொஸ்டாக்கும் என்ன சம்பந்தம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் சம்பந்தம். அவர்கள் தான் இதை நடத்துகிறார்கள். இப்ப கிட்டல தான் அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி இந்த 2 ஆயில் கம்பெனி வந்து இந்த உலகம் முழுவதும் வேற வேற நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள், திரைப்படங்கள் தயாரிக்கிற கம்பெனிகளை கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்சிடியரி என்று சொல்லப்படுற இந்த துணை நிறுவனங்கள் எல்லாமே வந்து தடைக்கு உட்படும். அவர்களுடைய சொத்துக்களும் வந்து முடக்கப்படும். அவர்களும் வந்து வியாபாரம் செய்ய முடியாதுன்றது. எனவே அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட இந்த தடை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சர்வசாதாரணமாக தடை விதிக்கிறேன் அவர் பேசாமல் இருக்கலாம். ஆனால் தடையினுடைய அந்த பெருமதி வந்து மிக பெருமதி. இது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்கும். இந்த தடையால வந்த 3வது முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, 3வது பாதிப்பு என்ன சொன்னா செகண்டரி சாங்ஷன்ஸ் என்று சொல்லப்படுறது. அதாவது வந்து இந்த கம்பெனிகளோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில தொடர்பு படுற ஏனைய நிறுவனங்கள், ஏதாவது சின்ன ஒரு பவுண்ட்ஸுக்கு நீங்க ஒரு செக்கை கொடுத்தாலுமே கூட அது உங்களை பாதிக்கும் என்றதான். அதாவது எந்த வகையிலையும் தொடர்புக்கு போகக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மேல விதிக்கப்படுற தடை தான் செகண்டரி சாங்ஷன்ஸ் என்று சொல்லி. எனவே சுருக்கமா சொல்ல போனா இந்த 2 ரஷ்ய கம்பெனிகளோடையும் எந்த விதமான தொடர்புக்கும் போகக்கூடாது. அந்த கம்பெனிகளை கண்டாலே நீங்க மற்ற பக்கம் தலையை திருப்பி கொண்டு போகணும் என்றதான் அமெரிக்காவினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு தடை ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஏனென்று சொன்னா இது வந்து உலகளாவிய ஆயில் பிசினஸை வந்து கடுமையாக பாதிக்குது. இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேயே பார்த்தீங்கன்னு சொன்னா உலக அளவில், சர்வதேச அளவில் ஆயிலினுடைய விலை $10 வந்து அதிகரிக்குது. ஒவ்வொரு பேரலும் வந்து குறைஞ்சது $10 வந்து அதிகரிச்சிருக்கிறது. கூடுதலாக ஒரு சில இடங்களில் வந்து கூடுதலாகவும் அதிகரிச்சிருக்கிறது. எனவே மிக விரைவில் உலகளாவிய ரீதியில் ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு என்று சொல்ல முடியாது, விலைகளினுடைய அதிகரிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறது. எனவே அப்படியான ஒரு நெருக்கடியை உலகளாவிய ரீதியில் மக்கள் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது ரஷ்யாவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அமெரிக்கா எடுத்த ஒரு முடிவு. இது பலன் தருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதையும் மீறி இதையும் சமாளித்து கொண்டு ரஷ்யா தொடர்ந்து யுத்தத்தில் ஈடுபடுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்றே தெரியாது. எந்த ஆப்ஷனை கையில் எடுப்பார்கள் என்று சொல்லியே தெரியாது. ஏன்னு சொன்னா இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து செக் பண்ணியே பார்த்தாச்சு, ஒன்றுமே வேலைக்கு ஆகல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஹங்கேரி நாட்டில் சந்திப்பார்கள் என்று சொல்லி அது வந்து இப்ப கால வரையறையற்ற முறையில் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிளானை வந்து கிட்டத்தட்ட கைவிட்ட மாதிரி. ஏன்னு சொன்னா எப்ப சந்திப்பார்களே தெரியாது. இதுக்கிடையில் வந்து ஐரோப்பிய பாராளுமன்றம் ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு. அது என்ன அனுமதி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவில் இருந்தால் கேஸ் வருது, ரஷ்யாவில் இருந்தால் ஆயில் வருது. அதுக்கு எப்படி வருது என்று சொன்னால், நிலத்துக்கு கீழையும் கடலுக்கு கீழையும் போடப்பட்டிருக்கிற மிக பிரம்மாண்டமான ராட்சச குழாய்கள், பைப் லைன்ஸ் மூலமாக தான் கிட்டத்தட்ட 5500 கிலோமீட்டர் நீளமான பைப் லைன்ஸ் வந்து ரஷ்யாவையும் ஐரோப்பிய
ஐரோப்பிய நாடுகளையும் வந்து தொடுக்குது. எனவே அந்த பைப்புகளால் கேஸும் பாரது, அந்த பைப்புகளால் ஆயிலும் பாரது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் லிட்டர் ஆயில் வந்து ரஷ்யாவிலிருந்து வந்துருக்காம் ஐரோப்பிய நாடுகளுக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ வந்து அந்த பைப் லைன் எல்லாத்தையும் இழுத்து மூடி அந்த திட்டத்தையே வந்து கைவிடுறதுக்கு இன்றைக்கு ஐரோப்பிய பாராளுமன்றம் ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது. அதற்கான வேலை திட்டங்களை வந்து ஆரம்பிக்க சொல்லி எப்பயிலிருந்து சொன்னா 2026ஆம் ஆண்டில இருந்து அது ஆரம்பிக்கப்படும். இந்த பைப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 1960ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 64ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. வெறும் 4 வருஷத்துல வந்து அந்த 5500 கிலோமீட்டர் நீளமான பைப் லைன்ஸ் வந்து போடப்பட்டு பல நாடுகளுக்கு, ஜெர்மனியா இருக்கட்டும், ஹங்கேரியா இருக்கலாம், அல்லது இன்னும் நிறைய நாடுகள், போலந்து, பெலாரஸ் என்று சொல்லி நிறைய நாடுகளுக்கு இந்த பைப் லைன்ஸ் வந்து இருக்குது. பிறகு அதுல இருந்து வாகனங்கள் மூலமாக வேறு நாடுகளுக்கும் அனுப்பப்படுது. பைப் லைன்ஸ் போகாத நாடுகளுக்கு வாகனங்கள் மூலமாக, பெரிய பெரிய டேங்கர் மூலமாக அந்த எரிபொருட்கள் வந்து அனுப்பப்படுது. எனவே இந்த ஒரு திட்டத்தை வந்து கைவிடுறதுக்கு முற்றுமுழுதாக ரஷ்யாட்ட இருந்து ஆயிலோ கேஸோ வாங்குவதை நிறுத்துவதற்கான ஒரு அனுமதியை ஐரோப்பிய பாராளுமன்றம் வழங்கி இருக்கிறது. உண்மையை சொல்ல போனா இந்த ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான யுத்தம் வந்து எப்ப முடிவுக்கு வரும்ன்றது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அது யாராலும் முடியாது, யாருக்கும் தெரியாது. நினைக்கிறேன் கடவுளுக்கே தெரியுமோ தெரியாது. அடுத்ததாக ஒரு சிறிய நகைச்சுவையான வீடியோ துள்ளொன்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பாரிஸில் இருக்கக்கூடிய லூவர் மியூசியத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் பெருமதி வாய்ந்த பொருட்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்டது. அதுக்கு பிறகு நிறைய நகைச்சுவையான வீடியோக்கள், மீம்ஸ்கள் சொல்லி வந்துகொண்டே இருக்குது. அதில் ஒன்று தான் இது. அப்போ 8 விதமான நகைகள் வந்து திருடப்பட்டது தானே. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏனைய பெருமதியான பொருட்கள், உதாரணமாக மொனாலிசா ஓவியமாக இருக்கலாம், அல்லது ஏனைய சிலைகளாக இருக்கலாம், தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஒரு நகைச்சுவையான வீடியோ ஒன்று AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு நகைச்சுவையான காணொளி துண்டுடன் இன்றைய இந்த காணொளியை நிறைவு செய்யலாம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.